எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இளம் சிறகுகள் இயேசுவிக்கே மற்றும் குடும்ப ஐக்கியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய வருடம் நமக்கு ஆசீர்வாதத்தின் நன்மைகளை கொண்டு வர அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம், எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் 13 வசனம் பின்பகுதி. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனிதனுடைய வாழ்வு போராட்டம் நிறைந்ததும் சஞ்சலம் நிறைந்ததும் பாடுகள் நிறைந்ததுமாகவே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இருளில் கிடக்கின்ற மக்களுக்கு வெளிச்சமாக உதித்த ஆண்டவர், சாம்பலில் கிடந்த நமக்கு சிங்காரத்தை கொடுக்கிற ஆண்டவர், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிற ஆண்டவர் தான் நம்முடைய துக்கத்திலிருந்தும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். வேதத்திலே எஸ்தர் புஸ்தகத்திலே 9 அதிகாரம் 21 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14, 15 தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் அனுசரித்தார்கள் என்று சொல்லி, தொடர்ச்சியாக சத்துருக்கள் நம்மை துரத்த நாம் ஓடிக்கொண்டிருப்பதில்லை. பலவீனத்தோடு இந்த வாழ்வை வாழ்ந்து விடுவதில்லை. கஷ்டங்களோடும் பிரச்சனைகளோடும் இந்த வாழ்வு முடிந்து விடுவதில்லை. மாறாக தேவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் என்கின்ற நம்பிக்கை இன்னும் நம்ம எழுந்து காலூன்றி நிற்கச் செய்கிறதா இருக்கிறது. ஒருவேளை யூதர்கள் தங்கள் பகைஞருடைய பயத்திற்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்ததை அவர்கள் நினைக்கின்ற பொழுது நம்மையும் நம்முடைய சஞ்சலம் நிறைந்த வாழ்வையும் துக்கம் நிறைந்த வாழ்வையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாற்றுகிற நாள் ஒன்றை தேவன் நமக்கு முன் குறிப்பது நிச்சயம். யோவான் 16:20 வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஒருவேளை இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் நமக்கு அநேக படிப்பினையை கற்றுக் கொடுக்கலாம். இந்த துக்கமும் பாடுகளும் தொடர்ச்சியாய் நம்ம நிலைத்து விடுவதில்லை. மாறாக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அது நமக்கு திரும்பவும் கொடுக்கும் என்பதை தேவன் வாக்கு பண்ணுகிறார். இரண்டாவதாக, நான் அவர்களை தேற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 2 நாளாகமும் 32 அதிகாரம் 7-8 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எசேக்கியா ராஜா தன்னுடைய ஜனங்களை பார்த்து, அசீரியர்கள் தங்களுக்கு எதிராய் படையெடுத்து வருகிறதை பார்த்து பயந்து விடாதிருக்க தைரியப்படுத்துகிறதை, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை வெளிப்படுத்துகிறதை தான் இந்த வசனம் காண்பிக்கிறது. அவனோடு இருக்கிறது மாம்ச பயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். ஒருவேளை நமக்கு எதிராளி அநேக படைபலங்களோடு இருக்கலாம், செல்வங்கள் படைத்திருக்கலாம், ஆனாலும் அவனுக்கு இருக்கிறது மாம்ச பயம்தான் என்று வேதம் சொல்கின்ற பொழுது, நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர்களை தேற்றின எசேக்கியாவை போல இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தைகள் நம்மை தேற்றுகிறதாய், நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதாய், பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இன்றைக்கும் நமக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை வேண்டும் என்று சொன்னால், இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிப்பது நிச்சயம். ஏசாயா 40:1-2 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் இதன் நிமித்தமாய் இருதயம் கலங்கி நிற்கின்ற பொழுது, ஆறுதலான வார்த்தைகளை கேட்க முடியாதபடி நம்முடைய வாழ்வு இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் நம்மை தேற்றும்படிதான் சொல்லுகிறார், அதனுடைய போர் முடிந்தது என்று சொல்லி.
அதன் போர் முடிந்தது என்று சொன்னால் ஒரு இளைப்பாறுதல் உண்டு, ஒரு நிம்மதி உண்டு, ஒரு மகிழ்ச்சி உண்டு. அந்த மகிழ்ச்சி நமக்கு இரட்டிப்பாய் தருகிற ஆண்டவருடைய கரத்திலிருந்து கிடைக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். மூன்றாவதாக, அவர் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவார். ஒருவேளை இருதயத்தை சஞ்சலப்படுத்தும்படி அநேக காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் தோன்றக்கூடும். ஆனாலும் ஆண்டவர் அந்த சஞ்சலங்களை எல்லாம் நம்ம இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு நம்மை சந்தோஷப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். யோபு 6:2-3 வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது, என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது என்று யோபு தவிக்கிறதையும், அவனுடைய பாரமும் அவனுடைய துக்கமும் அவனுடைய சஞ்சலமும் கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிகமாயிருக்கின்ற உணர்வு அவன் இருதயத்தில் தோன்றுகிற பொழுது, சர்வ வல்லவரின் அன்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது, அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது, தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணியணியாய் நிற்கிறது என்று சொல்லி அவன் பிரமிக்கிறான், கலங்குகிறான், அவன் வேதனைப்படுகிறான். ஆனாலும் தன் தேவன் மேல் அவன் வைத்த நம்பிக்கையை ஒரு நாளும் அவன் இழந்துவிடவே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் என்று, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்று சொல்லி நமக்கு அவர் உணர்த்துகிற ஆண்டவராய் யோவான் 15:11 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த புதிய வருஷம் எப்படி இருக்குமோ என்று கலக்கம் வேண்டாம். இந்த புதிய வருஷத்துல எவைகளை நாம் சாதிக்க முடியுமோ என்று திட்டமிட வேண்டாம். தேவ கரத்துல நம்மை அர்ப்பணிக்கலாம். தேவனுடைய சித்தத்தின்படி நம்மை ஒப்பு கொடுக்கலாம். ஒருவேளை சுய சித்தத்தை காட்டிலும் தேவன் நமக்குள் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதா இருக்கும். அப்படிப்பட்ட திட்டங்கள் நம்மை ஆசீர்வாதமான வழியில நடத்தி செல்லும். அவருக்குள் நாம் நிலைத்திருப்போம். அவரே நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஏற்ற காலத்தில நேர்த்தியாய் செய்கிற தேவன். எனவே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கலாம். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய எதிர்காலங்களையும் அவர் ஆசீர்வதிப்பது, பொறுப்பெடுப்பது நிச்சயம். அவரே நம்மை ஆளுகை செய்யட்டும். நாம் விட்டு கொடுத்து அவருடைய கரத்தில் நிழலில் அடங்கியிருப்போம். மகிமையானவைகளை அவர் நமக்கு செய்யட்டும். ஆமேன். செபிப்போம். வழியிலே கிடந்த மண் என்னை உம் கரத்தால் எடுத்தவரே, பல முறை கெட்டு போன பின்பும் என்னை உதராமல் வைத்தவரே, வழியிலே கிடந்த மண் என்னை உம் கரத்தால் எடுத்தவரே, பல முறை கெட்டு போன பின்பும் என்னை உதராமல் வைத்தவரே, எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவே, எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவே, கூயவனே 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 என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர், நீர் எங்கள் பேர் பாராட்டின கிருபை பெரியதப்பா. கடந்த வருஷம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல நீர் காத்தீர், ஜீவனை தந்தீர். எங்கள் தேவைகள் மத்தியிலே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர். எங்களை ஆண்டவரே குற்றம் பிடிக்கிறவர்கள் மத்தியில எங்களுக்கு நீர் ஆண்டவரே நீதியபரராய் இருந்தீர். எங்கள் மேல் மனதுருகினீர். எங்கள் வழிகளில் எல்லாம் உம்முடைய தூதர்களை கட்டளையிட்டீர். ஜீவனை தந்ததும் அல்லாமல் உம்முடைய கிருபையினால் எங்களை நீர் அழைத்து நடத்தினீர். உம்முடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் ஆண்டவரே, எங்கள் ஏங்கல்கள் எல்லாம் உம்முக்கு முன்பாக இருக்கிறது. எங்களுடைய தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை.
இந்த புதிய வருஷத்திலும் ஆண்டவரே அவைகளை உம்முடைய பாதத்துல வைக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் தூபமாய் நறுமணமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலேயே நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து காத்தது போல இந்த வருஷத்திலும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைத்து காத்து கொள்ளும். நல்ல சுகன் பலன் ஜீவன் தீர்க்க ஆயுசை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தாரும். எங்கள் தேவைகளின் மத்தியிலே நீர் போதுமானவராக இருந்து அதிசயங்களின் தேவனாய் இருந்து எங்களை இந்த வருடம் முழுவதுமாய் நீர் தாங்கும் வழி நடத்தும். உடைய சித்தம் எங்களிலே நிறைவேறட்டும். இந்த நாளில் இருக்கிற மகிழ்ச்சி, எதிர்பார்ப்பு, ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற அந்த உணர்வை இந்த வருடம் முழுவதிலுமாய் நீர் தாரும். எங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.